வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சாதிக்கலாம் வாங்க சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டினியூவேஷனாக, தட் இஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூட பார்ட் 1 டே 1 வந்து ஸ்க்ரீனிங் நடந்ததுக்கப்புறமா டே 2 உடைய சைக்காலஜிக்கல் சீரீஸில் நம்ம வந்து வேர்ட் அப்ரிசியேஷன் டெஸ்ட்டை பற்றி பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெஸ்ட் இந்த thematic of perception, word appreciation and situation reaction and self description. Thematic of perception test பற்றி பார்த்தோம், அண்ட் தென் வேர்ட் அப்ரிசியேஷன் டெஸ்ட்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ அந்த சீரீஸில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலங்காத்தால் 9 மணிக்கு உட்காந்திங்கன்னா வந்து 9 மணிக்கு உட்காந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் உங்களுக்கு தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்டிங் நடக்கும். உடனே இம்மீடியட்டாக வந்து உங்களை வந்து ஒரு இந்த வேர்ட் அப்ரிசியேஷன் டெஸ்ட்டுக்கு விடுவாங்க. 60 வேர்ட்ஸு எழுதணும் 15 செகண்டில். இதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் மாதிரி விடுவாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த பிரேக் விட்டுட்டு சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்டுக்கு உட்கார வைப்பாங்க. 60 சிச்சுவேஷன் ரியாக்ஷன் எழுதணும் உங்களுக்கு 30 நிமிஷத்தில். அதாவது ஒரு சிச்சுவேஷன் ரியாக்ஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு 30 செகண்ட் கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் ஒரு சிச்சுவேஷனை வந்து மேக்ஸிமம் ஒரு சென்டென்ஸ் எழுதுனா நீங்கள், இல்லை 1.5 சென்டென்ஸ் எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எதையும் விடக்கூடாது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 36லேருந்து 40 சிச்சுவேஷனுக்கு மேலே நான் எழுதுனதே கிடையாது. மிஞ்சி போனால் 40 சிச்சுவேஷன் வரைக்கும் க்ராஸ் பண்ணியிருக்கேன். 40க்கு மேலே என்னால் வந்து எழுத முடியாது. ஏன்னா நான் எப்பவுமே என்னுடைய எஸ்எஸ்பி அட்டம்ஸில் வந்து நான் லாங் சென்டென்ஸ் எழுதுவேன். ஸோ பட் என்ன கேட்டால் வந்து தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். 40லேருந்து மோர் தென் 40 எழுதினாலே போதும். பட் எண்டிவர் நம்ம மெயின் எய்ம் இஸ் டு ரைட் மோர் தென் 50. தட் இஸ் அப்போ தான் கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கும், இல்லைனா அது ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு தி டெக்னிக் ஃபார் ரைட்டிங் திஸ் சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓஎல்கியூன்னு சொல்கிற அந்த 15 குவாலிட்டியை நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா வச்சு பார்த்துட்ருக்கோம். அதாவது ஹெச்ஆர்ஹெச், அதாவது ஹெச்ஆர்ஏ ஆர்ஐஹெச், அந்த ஃபார்முலா ஒன்று நம்ம வச்சுருக்கோம். அந்த ஃபார்முலா தாங்க ஓஎல்கியூவுடைய ஒரு பேஸ், ஒரு அஸ்திவாரம்னு சொல்லணும், ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லணும். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்கணுங்க. எல்லாமே பூர்த்தியாக முடியாது அந்த ஹெச்ஆர்ஏ ஆர்ஐஹெச்சில். அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 2 ஆப்சர்லே குவாலிட்டியாவது அந்த சிச்சுவேஷன் ரியாக்ஷனில் நீங்கள் டெபிக் பண்ணணும், ஷோகேஸ் பண்ணணும். இதுதாங்க வந்து மூல மந்திரம். சென்சிபிளாக இருக்கணும், ஓவர் ஹீரோயிசம் கூடாது. சில பேசிக் ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்லாம் இருக்கும். லைக் ஹீ ஹேஸ் டு கோ டு தி ஏடிஎம். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே வந்து ஹீ வில் அப்படின்னு எல்லாமே ஹீ வில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அதை ஹீ வில்னு எழுதலாம். அந்த ஹீங்கிறது வேறு யாரும் கிடையாது, அது நீங்கள் தான். நெக்ஸ்ட்டு டெக்னிக் என்ன ஃபாலோ பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒரு 2 பேர் இல்லை உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இப்போது ஒரு டெக்னிக் என்னென்னா வந்து லேட்டஸ்ட் அப்டேட் ஆஃப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள். என்ன மீனிங் கொடுக்குறேன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடமழை பெய்யுது அப்படிம்பாங்க. என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஓலா கேப் யூஸ் பண்ணுவேன்னு எழுதணும். நீங்கள் ஒரு டவுனுக்கு போகிறீங்க, அங்கே திருடனுங்க வெயிட் பண்ணுறாங்க உங்கள் பர்ஸை லூட்டி அடிக்கிறதுக்கு, திருடுறதுக்கும்பாங்க. அப்போ நீங்கள் கிளவராக யோசிக்கணும். நான் பேடிஎம் யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணுவேன்னு யோசிக்கணும். தென் ஒரு பாம்பு இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாம்பு உங்களுடைய பாத்ரூமில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, அந்த பாம்பை வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிவிடுவேன், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூக்கு கால் பண்ணிவிடுவேன், பாம்பு எங்கே போதும் நோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களை வந்து ஒரு 10 பேர் அடிக்க வராங்க அப்படிங்கிறம்போது அந்த இடத்துல நீங்கள் ஹீரோயிசம் காட்ட முடியாது. டக்குன்னு இந்த இடத்த விட்டு ஓடி தாங்க போகணும். பட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு போய் எப்படி அந்த 10 பேரை கவுண்டர் பண்ணுறீங்க, எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்கள யூஸ் பண்ணுறீங்க, ரிசோர்ஸை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒருத்தர் கவுண்டர் பண்ணுறாரு. எக்ஸாம்பிள் ஒருத்தர் உங்களை வந்து கத்தி எடுத்து குத்த வராருங்கிற போது எப்படி கீழே இருக்கிற கல் மண் அவர் மூஞ்சில் போட்டு எஸ்கேப் ஆகுறீங்க. அப்படி சின்ன விஷயங்களை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி எப்படி எஸ்ஆர்டி எழுதுறதுங்கிறது இந்த சீரீஸில் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சீரீஸுக்கு போகலாமா? நான் இந்த சிச்சுவேஷன் ரியாக்ஷனில் வந்து நம்ம கொஞ்சம் யூனிக்காக பார்க்க போகிறோம். புக்கிஷாக வந்து ஏற்கனவே எடுத்து
ஏற்கனவே நம்மளுடைய பசங்க எழுதி அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு. ஸோ எப்படி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க, பசங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த க்ரியேட்டிவிட்டியவே நம்ம அனலைஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் என்னுடைய தாட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன்னா அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அதில் ஹேம்பர் ஆகிடும். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கொஸ்டினை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய அசஸ்மெண்ட்டை நீங்கள் எழுதிட்டு அந்த ஆன்சரை பாருங்கள். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு நான் என்ன அனாலிசிஸ் தரேங்கிறதையும் சேர்த்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பிக்சர் கிடைக்கும். அதை நம்ம ஒரு 10 இல்லை 15 எஸ்ஆர்டியை பார்த்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் யூ கேன் பில்ட் அப்பான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ. சப்சிக்வெண்ட் நீங்கள் எங்கள் மெயில் ஐடிக்கு யூ கேன் கீப் சென்டிங் இட் அண்ட் we can correct it and send you. So let's analyze the first SRT written. இப்போ ஃபர்ஸ்ட் SRT பார்த்தீங்கன்னா, he does not find a subject interesting to study, so he ... ஸோ என்ன எழுதணும்? இவர் என்ன எழுதியிருக்காரு? he searched for his interesting subject and started to preach the unknown people. அன்னோன் பீப்புளை ப்ரீச் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாதுங்க. நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், நீங்கள் ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு வரீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் வரீங்க. ஸோ இட் இஸ் சம்திங் லைக் உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் வரீங்க. ஸோ யூ நீட் நாட் ப்ரீச் எனி அதர்வைஸ். ஸோ வாட் ஷுட் பி தி கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் திஸ்ன்னு கேட்டிங்கன்னா, he does not find the subject interesting. He took the subject which was interesting to him and he became a master in it. அவ்வளோதான். அது வரைக்கும் எழுதுனா போதும். ஆர் ஈவன் மோர் பெட்டர் என்ன இருக்கலாம்னா, he does not find a subject interesting to study. So he made it interesting by seeing YouTube and other multimedia videos. He developed interest in it and excelled in it ன்னு எழுதலாம். That is also one way. ஒரு விதமாக எழுதலாம்னா, he did group study with his fellow mates and gathered the concept and developed interest in that subject ன்னு எழுதலாம். Okay, next is, on opening the door of his bathroom in his room, he finds a big snake hanging from the ceiling. ஸோ பாத்ரூமை திறக்கிறாரு, ஸ்னேக் ஒன்று தொங்கிட்டு இருக்கு மேலேருந்து, சீலிங்லேருந்து. ஸோ ஒரு சராசரியான ஒரு ஹாஸ்டல் பையன் இல்லை சராசரியான ஒரு வீட்டில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எப்பயுமே யாருமே நம்ம குச்சியை எடுத்து பாம்பை அடிக்க மாட்டோங்க. இல்லை ஒரு பேஸ்கெட் எடுத்து அதை பிடிக்க ட்ரை பண்ண மாட்டோம். உங்களால் பண்ண முடிஞ்சது என்னென்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு அது எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். உடனே ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிவிட்டு, he informed the fire service station, kept the eye on the snake where it moved and alerted the neighbors தான் கரெக்டான ஒரு ஆன்சர். இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, he informed the warden and with the help of his friends using a stick they captured and handed over to the forest department. எதுக்கு தேவையில்லாத இந்த ஹீரோயிசம்? ஒரு பாம்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பெருசாக ஒரு ஸ்னேக் இருக்கும்பொழுது என்றைக்காவது நமக்கு அவ்வளோ தைரியம் இருக்குங்களா? முடியாதுங்க. மேபி தண்ணி பாம்பு, சின்ன சின்ன பாம்பு வேணால் அடிக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு இது பிக் ஸ்னேக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு நாட் டு ஷோ ஹீரோயிசம். அது தேவையில்லாமல் நம்மளை கொத்தி தென் நம்மளை 4 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போக வேண்டியிருக்கும். ஸோ பேசிக் மீனிங் டு சே திஸ் இஸ், பி வெரி சென்சிபிள் அண்ட் பி த ஹீரோ வித்தின் யோர் லிமிட்ஸ். தட் இஸ், எக்ஸ்பிரஸ் யோர் OLQs. பிரேவரி இருக்கணும், பட் அட் த சேம் டைம் சென்சிபிள்னஸும் இருக்கணும். He returns late in night from NCC camp. His stepmother does not let him in. ஸோ இவரோட ஸ்டெப் மதர் இவங்கள வீட்டுக்குள்ளே விடலை. ஸோ இவர் என்ன எழுதியிருக்காரு? he explained to her about the last day in the camp and showed his camp certificate and made her compromise to get in home. சிம்பிள். நீங்கள் NCC கேம்ப்லேருந்து வந்திருக்கீங்க அண்ட் உங்களோட ஸ்டெப் மாம் உங்களை வீட்டுக்குள்ளே விடலை. ஸோ ட்ரை டு கன்வின்ஸ் இட்ஸ் லேட் இன் த நைட் ஃப்ரம் NCC கேம்ப். ஸோ யூ ட்ரை டு கன்வின்ஸ் ஹர் that it was late and otherwise sleep the night in your friend's room and then come in the morning and convince her, pacify her. Or else வேறு மாதிரி என்ன எழுதலாம்னா, he apologized her for as his phone got switched off, then convinced her and got inside the home. இப்படியும் எழுதலாம்.
நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா he and his father were going on a scooter when they met with an accident. Both of them got hurt, but his father is severely injured, and on calling for help, no one turns up. சிம்பிள். ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தாங்க ரோடில். சரியா? ஸோ இவர் என்ன எழுதியிருக்காரு, he managed to get up, give first aid to his father, call 108 ambulance for further treatment. லெட்ஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். நீங்களும் உங்கள் ஃபாதரும் ஸ்கூட்டரில் போகிறீங்க, கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுருச்சு, ரோட்டில் சைடில் விழுந்திருக்கீங்க. ஸோ குயிக்காக என்ன பண்ணுவீங்க? குயிக்காக நடு ரோட்டுக்கு வருவீங்க, ஹேண்ட்ஸ் கையை வேவ் பண்ணுவீங்க, ஸ்டாப் அ கார் அண்ட் தென் இமீடியட்லி புட் him inside and then take him to the hospital because time is of paramount importance. அந்த நேரத்தில் யூ கேனாட் கால் 108, உங்கள் செல்ஃபோன் ஒர்க் பண்ணாது, செல்ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கும், your ambulance cannot reach the location, நடு வழியில் இருக்கும், or the ambulance cannot come in time. So it's best to stop the vehicle on any vehicle on the road and took the father to the hospital. Next is he works too hard in his family but also wants to study further. Simple. இவர் என்ன இருக்காரு, he checked for on-site role of his company and prepared himself to study further. So simple எழுதலாம். He works too hard but also study further. He worked hard and did online courses in IIM and excelled in எழுதலாம். Or else he worked too hard and did courses from distance education and excelled in studies also and did his degree also, did his doctorate also னு எழுதலாம். On a ship doing his duty, he sees fumes and smoke coming out of a cabin. He alerted the crew members and checked for the source of smoke. You don't check for a source of smoke when you're in defense forces. You do check, but you check and rectify that. So he evacuated all the crew members and then did the troubleshooting drill and did the fire safety drill and put off the smoke and then rectified the defect. னு எழுதணும். He is traveling in train and he lost his money. இவர் என்ன எழுதியிருக்காரு, he acknowledged with the nearby passengers he used his money in the bag and reported to the TTR RPF, requested his friend to transfer money. இவ்வளோ எழுத வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. He lost his money. He filed a complaint. It's like he lost your money only. You have not lost your bag. Okay, so one thing is very good in this is he used his money in the bag. Okay, very good. And reported to the TTR and requested his friend to transfer money. Simply நீங்கள் எழுதலாம், he filed a complaint with the TTR, used the spare money as well as he used Paytm to travel further. Simple. They decided to give a treat to their retiring personnel. He wants to give a dinner party while his friends want just a tea party. He took a majority and convinced them to go for a dinner party. இவர் எழுதியிருக்கிறது என்ன, convince them to give a memorable send off their professor by sharing. No, that's not the way. Be crisp. If you can convince, or if you can't convince, go with the majority and do the party really well. So on the basis நீங்கள் எழுதணும். Next is exams are coming near and he falls seriously ill. Simple. As he prepared well earlier. He took tablets, wrote exam and became university topper or became the all India rank holder. முடிஞ்சிடுச்சு. Some people are abusing his old mother. If they're abusing him, he firmly, இவர் என்ன எழுதியிருக்காரு, he politely addressed them not to do. But if someone is abusing my mother, he என்ன எழுதியிருக்கணும்னா, he firmly warned them not to do so அப்படின்னு எழுதணும். Next is he is new in Nagaland. He gets lost in jungle and sees armed Nagas. ஸோ நான் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நாகாஸ் உங்களை கன்ஃபரண்ட் பண்ணுறாங்களா இல்லை கன்ஃபரண்ட் பண்ணலையா. See, don't add more negativity more than it's required in the question.
So he sees armed Nagas எழுதியிருக்கு. He hide he hide himself behind a bush, checked his map, and then recalibrated his bearing and started his march and reached his destination எழுதலாம். But இவர் எழுதியிருக்கிறது வந்து he took his mobile to find his location and started towards his destination. If you are in Nagaland, it's very difficult to operate your mobile because அங்கே அவ்வளோ மொபைல் நெட்ஒர்க் இருக்குமா, அங்கே ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்குமா தெரியாது. பட் யூ கேன் டேக் யுவர் ஜிபிஎஸ், ஒரிஜினல் ஜிபிஎஸ், ஆர் எல்ஸ் யூ கேன் டேக் யுவர் மேப் and then recalibrate it with your own compass and then come back to whatever is your home position. Okay, he lost his purse in train compartment. இவர் எழுதியிருக்கிறது he acknowledged with the other passengers and filed a complaint in RPF and used the money in his hand. Okay, simple. You use the money in hand, file a complaint in the complaint with the RPF. You don't acknowledge, no need to acknowledge with the other passengers, but use Paytm and continue traveling. You are walking down the road one fine afternoon and a man steals a lady's handbag and in the process stabs the lady. Single guy. It's a single guy. So you quickly overpower the man, get the handbag, inform the police. சி இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஹேண்ட்பேக்கை திருடினது இருக்கட்டும், பட் அந்த லேடியை கத்தியால் குத்திருக்கான். ஸோ யுவர் ப்ரையாரிட்டி இன் லைஃப் ஷுட் பி டு சேவ் another லைஃப். ஹேண்ட்பேக் வில் கம் பேக் லேட்டர். ஸோ நீங்கள் என்ன எழுதியிருக்கணும், he quickly photographed that individual, he videographed that individual's face, he immediately went to the lady, took out his kerchief, pressed the wound and stopped the bleeding, gave her first aid, took her to the hospital, filed police complaint. முடிஞ்சிருச்சு. You are going to the market with your sister and some boys started doing mischief with her. You warned them, you warned them not to do so. Otherwise you can warn them and you can you warn them and you strictly want them not to do so. That's good. Or else you strictly want them and then report it to the nearest police constable who is available. எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா, you are a team leader while on a rock climbing expedition. While you are on pick, one of your mates slips his hand and falls down. ராக் கிளைம்பிங்கில் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி சேஃப்டி ரோப் இருக்குங்க. ஸோ யூ வில் ஹாவ் அ சேஃப்டி ரோப் அண்ட் இவர் எழுதியிருக்கிறது கரெக்ட் தான். யூ ரெக்கவர்ட் ஹிம் யூஸிங் த சேஃப்டி ரோப். Okay, very good. There's no correction, but if you want me to add on, he was recovered. He recovered him. You recovered him using a safety rope, and you completed the rock climbing expedition. No, additional. Working under two commanding officers, who are passing conflicting orders. Then what will you do? Excellent idea. Obey the senior most order. Excellent. In the forces, you obey the senior most order. Simple. He is sitting on chair studying. There is a snake right behind the chair and he suddenly looks back. Okay, இப்போ அவர் பார்த்துட்டாரு. He looks back. He suddenly looks back, but there is a snake right behind the chair, not on the chair, on the neck. So he quietly stood up, took the mobile phone, called the rescue, called the fire service, and then kept the eye on the snake till the time they reached. Simple. They are climbing a steep wall with the help of ropes, and some of them reach the top when the rope gives away. இவர் என்ன எழுதியிருக்காரு, he steady himself and fix in a wall check for rope to move forward. Very vague, I would say. ஏன்னா they are climbing and with the help of rope and some of them reach the top. So naturally அவங்கள வந்து அந்த சேஃப்டி ரோப்பை மேலே பின் பண்ணி வச்சுருப்பாங்க மேலே ரீச் ஆனதுக்கப்புறம். So if the rope which you are climbing gives away, then he held on to the safety rope and then further continued with the climb and finished the climb in எழுதணும். He
His father and uncle quarreled over his um, intended intercaste marriage. He convinced both of them. He convinced both of them and solved the crisis. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்காரு. It's good, but you can add upon உங்களோட ஆஃப்சர் qualities இதில். Like he convinced both of them, convinced and told the goodness of the girl, and then and solved the crisis and pacified both of them எழுதணும். He is forced to vote for a candidate not of his choice. He casted his vote for the right candidate. Okay, very good. Other option of writing is he voted for his favorite candidate. He voted for his. That's the only option. That's actually a very good sentence. You can go ahead with that. The leader of his trekking team decides to take a longer route when time is running out. He quickly checked for the shorter route and time to reach their base requested the leaders to change. Okay, that's actually very sensible, but you can write actually very sensible, and we can add upon like he quickly checked out for the shorter route. அது கொஞ்சம் military எழுதணும்னா he checked for the bearing, he plotted the distance on the map, showed it to the leader and changed the route. Next பார்த்தீங்கன்னா, in his train compartment, two gunmen forced passenger to give away their belongings. He pulled the chain, alerted the RPF control room with the train details. It's very vague. நீங்கள் உங்களோட ஹீரோயிசம் இதில் டோட்டலாகவே இல்லை. ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 72 பேர் இருப்பாங்க. 72 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேர் தான் அந்த கன்மென்னாக இருக்காங்க. ஓகே, வெரி குட். வி ஷுட் டேக் ப்ரிகாஷன் அந்த கன்னை பிடுங்கும் போது. பட் ஒரு சென்சிபிளான ஒரு நார்மல் சிவிலியன் ஹீரோயிசம் காட்டணும் எப்படி காட்டுவான்? He calmly gave eye signal to the nearby passenger. Then he jumped on the gun with the muzzle downward. He jumped on the gun by pushing it downward. Seeing this act, other passengers jumped on the gunman, overpowered them. அப்படின்னு எழுதணும். His money is lost and he is new in town. Okay. He reported to police, used the cash in his hand, filed a complaint and used the cash. Okay, fine. He's new in his town. He used his Paytm or used his debit card to purchase new things and made new friends in the neighborhood. His professor asked him to arrange for a picnic. He took the volunteers to do the various tasks. He picked the required volunteers and allotted the work. Very good, excellent. In order to help the poor, he has keen desire to have good collection of money. What he should do? Generally இப்படி வராது, பட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா he can start an NGO, create a network, collect funds. Okay, great. அதுக்கு பதில் he can create a fundraiser. He can create a fundraiser event in WhatsApp or Instagram and create the required money எழுதிருக்கலாம். You are college cricket team captain. The opening batsman is the brother of a college goon rowdy. He is not been performing and you have the option of dropping him for the time being and getting a substitute. Simple. You get a substitute and remove him permanently till the time and win the match. You get the substitute and win the match. Okay, you replace him with a professional player and remove the incompetent batsman out of the team. He is a perfect in his hostel. He notices two of his friends French bunking. He made him or them to understand the value of the subject and avoided not to bunk. Okay, they எழுதுறத விட இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அது. So if he's a perfect in the hostel, he helped them in their studies and get them clear the classes which they missed. Because அவங்க பங்க் அடிச்சுட்டு போனாங்கன்னா இவனோட குட்னஸை இவன் தாராளமாக காமிக்கலாம். Next is he was forced to join the railways, but he was really not interested. He joined the railways, excellently did well, prepared for his SSB and cleared it and went to army எழுதலாம். He is a student of final year and his father expires.
Uncle throws him out of the house. He shared the room with his best friend and started a part-time job. Okay, simple. He shared the room with his best friend. Okay, great. And started a part-time job and kept studying and excelled in his studies in Erla. Epidemic is broken in his village and people have started moving out of their houses. He, with his friends, blocked the road and arranged for medical camp with the help of the nearby hospital. Okay, இதில் வந்து with the help of nearby hospital it's okay, but you don't epidemic break ஆச்சுன்னா வந்து the main important thing is groceries. So this is actually very good, but the thing would be better was he along with his friends started a WhatsApp group to deliver essential medicines and grocery to the needy, and they started a startup அப்படின்னு கூட எழுதலாம். He and his friends are traveling from a speedy train when his friend looks out of the window and gets hit by a pole. Now பார்க்கும்பொழுது போல் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அவன் கீழே விழவும் இல்லை எங்கேயும் வெளியே போகவும் இல்லை. அண்ட் he gets hit. He நல்லா கவனித்து பார்த்தோன்னா his friend looks out of the window and gets hit by a pole. He quickly pulled him in and gave first aid to his injury and reported to the and got the help of the RPF to admit him in the nearest hospital near the law. Because he checked for the injury since the window prevented him and asked them to sit in their seats near the விட அவன் கண்டிப்பாக ஸ்பீடி ட்ரெயின் சொல்லியிருக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லுக்ட் அவுட் ஆஃப் த விண்டோ தலையில் அடிபட்டுருக்கு கண்டிப்பாக. அதான் சுச்சுவேஷன் ரியாக்ஷன். ஸோ அவனை நீங்கள் எப்படி உள்ளே இழுத்து எப்படி ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தீங்கிறது தான் நீங்கள் சொல்லணுமே தவிர அண்ட் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு எப்படி ஹவு டிட் யூ ட்ரீட் ஹிம் அண்ட் ட்ரீட் தி எமர்ஜென்சிங்க தான் சொல்லணுமே தவிர யூ ஷுட் நாட் சே எனிதிங் எல்ஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் ரியாக்ஷன். He is in final year BA and his father lost the job. இவர் எழுதியிருக்கிறது he cleared a serious exam and got recommended for army and led a dignified life. No, obviously very good that you want to join the army, but you cannot say it so bluntly because உங்கள் ஃபைனல் இயரில் படிக்கிறீங்க, ஃபாதர் ஹேஸ் லாஸ்ட் த ஜாப். ஸோ ஃபைனல் இயர் முடிச்சாகணும், வீட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்தாகணும். ஸோ SSB will come later on. So in his final year he applied for loan to complete the final year, worked part-time and became university topper, as well as prepared for SSB and came into the army ன்னு வேணால் எழுதலாம். While climbing an ice-covered mountain, the leader decides to take a steep climb and a friend falls in a ditch. He steadily hangs his support rope to get him out. Okay, he asked for any fracture and gave his rope with other support. They pulled him up. Simple. The team pulled him up. The team pulled him up using the safety rope in which he was hanging. Next, SRT, he is new in town and does not know the local language. He learned the local language quickly. No, you need to involve some creativity in it, because the HRI ending on the HRA RIH formula போடும்போது you have to be innovative. அந்த I got a component, அந்த HRA RIH I component நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து he used Google Translator and learned the language and survived easily. He cracked a joke on one of his friends and his friend got angry, so he asked him to apologize. Okay, maybe கொஞ்சம் மாற்றி எழுதிருக்காரு. He apologized to that friend, and he, using his sense of humor, converted the entire atmosphere into a happy atmosphere. He is studying for final year exam and in night he saw two masked person entering the neighbor's house. So you should write that. Okay, he has written he rang the neighbor and alerted and informed the police. Either it should be, that's fine, he rang the neighbors and alerted and informed the police, as well as he kept a watch on the moment of the
two masked persons and alerted the entire neighborhood அப்படின்னு வேணாலும் போடலாம். On also as well as calling the police. He and his friends are standing in doorway of a train. As the train starts, a friend falls off. இவர் எழுதியிருக்காரு, he pulled the chain and checks for injury and gives first aid. Okay, clever. And okay, that's actually very good because இதில் வந்து there is no much of negativity because in the doorway the train just started. It's very slow. So as a friend falls off, you need not pull the chain, but it's okay. That was a preventive measure. That's appreciable that you did that. But if not required, if the friend falls off, you can quickly got down, rubbed off his legs, and they boarded the train again. அப்படி வேணாலும் எழுதிக்கலாம். Okay, we have discussed exhaustively for the past half an hour. So the basic of this SRT situation reaction test was to apply the officer-like qualities formula, that is HRARIH. If you apply them, தப்பாகவே ஆகாது, எங்கேயுமே தப்பாகாது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ ட்ராப் இன் சம் எஸ்ஆர்டிஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். we will be very happy to reply to those. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது, ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் அவுட் தெம். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.